சார், இப்போ இந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு 3வது மொழி கிடைக்கலன்னா என்ன குறைஞ்சு போகுதுன்னு திருமாவளவன் கேட்கிறார். திருமாவளவன் சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறாரு, அவருக்கு தெரியாதுண்ணே. அவர் அழகா சிபிஎஸ்இ பள்ளி நடத்திக்கிட்டு அழகா ஒரு போட்டோவை போட்டுக்கிட்டு அழகா ரிப்பன் கட் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு இதை பத்தி வழி தெரியுமா? திருமாவளவனுக்கு இதை பத்தி என்ன வழி தெரியும்? நாங்க நீங்க சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறீங்கன்னு சொன்னோடனே அந்தர்பெல்ட் அடிச்சார். அது வந்துப்பா, அது போய்ப்பா, அது எப்படின்னா என்னை கேட்காமே அவர் போட்டோவை போட்டுக்கிட்டாரு. அப்புறம் பத்திரிகை நண்பர்கள் கேட்டீங்க, எப்படின்னா உங்களுக்கு கேட்காம போட்டோ போடுவாங்க? இல்லப்பா அங்க ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸே படிக்கல, என் போட்டோவை போட்டுக்கிட்டாங்க. அப்புறம் பத்திரிகை நண்பர்கள் கேட்டீங்க, அண்ணே பாருங்க அண்ணே, நீங்களே போய் ரிப்பன் கட் பண்ணிருக்கீங்க, குழந்தைகள் இருக்கிறாங்க. அது இல்லப்பா, 2 குழந்தைகள் தான் படிக்கிறாங்க. ஆனால் திருமாவளவன் அவர்கள் என்னை பொறுத்தவரை இந்த மும்மொழி கொள்கையில் அவர் பேசுவதற்கான திராணி அன்னைக்கு இழந்துட்டான். பொய் பேசி அந்த திராணி இழந்துட்டான். எனக்கு இன்னும் ஆச்சரியமா இருக்குன்னா, ஒரு சிபிஎஸ்இ பள்ளியில குறிப்பாக 3வது மொழியாக கட்டாய ஹிந்தியை சொல்லிக் கொடுக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு தமிழக மக்களுக்கு லெக்சர் எடுத்துட்டு இருக்காங்க. இது குழந்தை இருக்கக்கூடிய ஒரு தந்தை தாய்க்கும் இந்த அருமை புரியும். எல்லாரும் வீதியில் இருக்கிறாங்க இன்னைக்கு. ஏன்னா அந்த குழந்தைக்கு உரிமை வேண்டும் என்பதிலே தெல்ல தெளிவா இருக்கிறாங்க. அந்த குழந்தை அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் தாய்மொழி தமிழ்ல பயிற்று மொழியா கத்துக்கணும், ஆங்கில மொழி கூட இருக்கணும், இன்னொரு மொழியை தெரிஞ்சுக்கணும். இதான் மூன்று மொழி கொள்கைன்னு நம்ம சொல்றோம். இதை திருமாவளவன் ஏன் எதிர்க்கிறான்னு எனக்கு இன்னுமே புரியல. அதனால் இந்த கையெழுத்து இயக்கத்தில் நம்முடைய வெப்சைட்டை நீங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும், இந்த போலி அரசியல்வாதிகளுடைய முகத்தை தோலுரித்துக் கொண்டிருக்கின்றோம். அவங்க பண்ண பொய், அவங்க நடத்துகிற பள்ளிக்கூடங்கள் எல்லாமே. அதனால் எங்களுக்கு ஒரு நாளும் இது வெற்றி தான். இது யாருமே எடுக்காத ஒரு விஷயத்தை பாரதிய ஜனதா கட்சி தைரியமா எடுத்திருக்கிறோம், தமிழக மக்களை நம்பி. அதற்கு ஆரம்பமே கடந்த 24 மணி நேரம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எழுச்சியோடு மக்கள் ஆதரவு கொடுக்குறாங்க. நாங்கள் கடைசி வரை இதை வச்சிருக்கோம். அதற்கு முன்பாகவே 1 கோடி கையெழுத்து என்பதை எங்களுக்கு கிடைத்துவிடும் என்கின்ற முழு நம்பிக்கை.